நிசான் நிறுவனம் சமீபத்தில் லான்ச் பண்ண மிட்-சைஸ் எஸ்யூவியான நிசான் டெக்டானோட ரிவ்யூஸை நீங்க ஆல்ரெடி பார்த்திருப்பீங்க. இந்த காரோட ஃபுல்லி லோடட் டெக்னா பிளஸ் வேரியன்ட் 280 டிசிடி வேரியன்ட்டை பொறுத்த வரைக்கும் 18.59 lakhsக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. நிசானுடைய எல்லா ஃபீச்சர்ஸையும் இந்த கார்ல இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. பட் உங்க பட்ஜெட் டைட்டா இருக்கு, நிசான் டெக்டானோட பட்ஜெட் வேரியன்ட்டான விசியா 160 MT தான் நீங்க ட்ரை பண்றீங்க. 10.5 lakhsக்கு இந்த கார்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்திருக்காங்க, இன்டீரியர் எக்ஸ்டீரியர் உட்பட அனைத்து டீடைல்ஸையும் இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். நிசான் டெக்டானை பொறுத்த வரைக்கும் குளோபல் லெவல்ல இருக்கிற நிசான் பேட்ரோல டிசைன் லாங்குவேஜ்ல ஃப்ரண்ட் ஃபேசியால ஃபாலோ பண்ணிருக்காங்க. இந்த பேஸ் வேரியன்ட்லயும் பேஸ் வேரியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு எக்ஸ்டீரியர் டிசைன்ல பெரிய காம்ப்ரமைஸ் எதுவும் பண்ணல, அலாய் வீல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை தவிர. எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் இந்த பேஸ் வேரியன்ட்ல LED ஹெட்லாம்ப்ஸ் மற்றும் DRLs டெக்டான் பேட்ஜிங் காருடைய ஹூட்ல பார்க்க முடியுது. பேஸ் வேரியன்ட்ல இருந்தே 17 inch ஸ்டீல் வீல்ஸ் கொடுத்திருக்காங்க. இது இந்த வெஹிக்கிளுடைய சைஸுக்கு ரொம்பவே ப்ரொபோர்ஷனேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவராலா எக்ஸ்டீரியரை பொறுத்த வரைக்கும் நீங்க இதை பேஸ் வேரியன்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு அலாய் வீல்ஸ் மட்டுமே ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷனா இருக்கு. மற்றபடி டீசென்ட் லுக்கிங் காரா இருக்கு இந்த பேஸ் வேரியன்ட். இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்தபடி எந்த விதமான டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டமும் கொடுக்கல, அந்த இடத்தை பிளாங்கா கவர் பண்ணிருக்காங்க. இது தவிர 4 ஸ்பீக்கர் ஆர்கமி சவுண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம இதை டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் மூலமாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் விண்டோஸ், பவர் மிரர்ஸ், LED லைட் பேக்கேஜ், ரியர் AC வென்ட்ஸ், ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் டிரைவர் சீட். சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த கார்ல எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணல அப்படின்னு சொல்லலாம். 6 ஏர்பேக்ஸ், ABS வித் EBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இது கூடவே பாரத் என்கேப்ல இந்த கார் ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு தேதியில மிட்-சைஸ் எஸ்யூவி ஸ்பேஸ்ல 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படிங்கிறது நாமா இருக்கிற சமயத்துல இந்த காரும் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இந்த கார் பேஸ் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால நிசானுடைய 1 லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜின் மட்டுமே அவைலபிளா இருக்கும். இது 99 HP மற்றும் 166 Nm டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. ஆன் பேப்பர் இது குறைவான நம்பர்ஸா இருந்தாலும் இந்த செக்மெண்ட்டுக்கு டே டு டே யூசேஜுக்கு பெரிய லேக் இருக்காது இந்த இன்ஜின் மூலமா. கிளைம்டு மைலேஜ் 19.5 kmp இருக்கு. இந்த செக்மெண்ட்டுக்கு இது ரொம்ப டீசென்டான மைலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பேஸ் வேரியன்ட்ல கிட்டத்தட்ட எல்லா நெசசரி ஃபீச்சர்ஸுமே இருக்கு, ஒரு பெரிய டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டத்தை தவிர. அதையும் கவர் பண்ற மாதிரி நீங்க அடுத்த வேரியன்ட்டான விசா பிளஸ்க்கு போனீங்க அப்படின்னா 9 inch டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது கூடவே வயர்லெஸ் மிரரிங் மற்றும் ஸ்டீரிங் மவுண்டட் ஆடியோ கண்ட்ரோல்ஸ், ரியர் வியூ கேமரா போன்ற பேக்கேஜ் ஆட் ஆகுது. இது கிட்டத்தட்ட 65,000 ரூபாய் நீங்க பேஸ் வேரியன்ட்ல இருந்து எக்ஸ்ட்ரா செலுத்த வேண்டியிருக்கும். ஆஃப்டர் மார்க்கெட் இன்ஃபோடெயின்மென்ட்க்கு பதிலா நீங்க இதை பொருத்தணுமா வேணாமா அப்படிங்கறத நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம். சோ ஓவரால் நிசான் டெக்டான் டஸ்டரோட ரீபேட்ச் வெர்ஷன் தான் அப்படின்னாலும் போல்ட் லுக்கிங் காரா இருக்கிறது மட்டும் இல்லாம பேஸ் வேரியன்ட்லயே டீசென்ட்டா லோட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த காரோட டைரக்ட் காம்படிட்டரான ரெனோ டஸ்டரோட பேஸ் வேரியன்ட்டும் 10.5 lakhs தான் லான்ச் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆத்தென்டிக் வேரியன்ட்லயும் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஜிட்டல் டிரைவர் டிஸ்க், டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டீரிங் வீல், ரியர் AC வென்ட், மேனுவல் ஏர் கண்டிஷனிங் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. நிசானுடைய டெக்டான் மாதிரியே ரெனோ டஸ்டரும் பேஸ் வேரியன்ட் 10.5 lakhsக்கு வச்சிருக்காங்க, அதே 1 லிட்டர் டோபோ பெட்ரோல் இன்ஜினோட. சோ நீங்க 10.5 lakhsக்கு ஒரு பேஸ் வேரியன்ட் மிட்-சைஸ் எஸ்யூவி பாக்குறீங்க அப்படின்னா ரெனோ டஸ்டரோட பேஸ் வேரியன்ட்டை சூஸ் பண்ணுவீங்களா அல்லது டெக்டானை சூஸ் பண்ணுவீங்களா அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.